ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 4/2/26. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் ஒரு அற்புதமான அழியாத ஒரு நாலேஜ், ஞானத்தை பாபா கொடுக்குறார். இப்படிப்பட்ட இந்த ஞானத்தை உலகத்தில் எவராலுமே சொல்ல முடியாது, கேட்டிருக்கவும் முடியாது. மகான் ஆத்மாக்கள் யாரோ அவர்களுக்குத்தான் இந்த மகான் வாக்கியம், மகான் ஆக்கக்கூடிய வார்த்தை, ஒரு தனிப்பட்ட ஞானம்னு பாபா சொல்றாங்க. மீட்டே பச்சே, संगम पर तुम्हें नई और निराली नॉलेज मिलती है. இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் உங்களுக்கு ஒரு புதுமையான தனிப்பட்ட ஞானம் கிடைத்திருக்கிறது. तुम जानते हो हम सब आत्माएं एक्टर्स हैं. பாபா கொடுக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட ஒரு நாலேஜ் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பாபா சொல்றார், நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, நாம் அனைவரும் ஆத்மாக்கள், நடிகர்கள். ஏகா பார்ட் ந மிலே தூசரே சே, ஒருவரை போன்று பார்ட், பகுதி இன்னொருவருக்கு கிடைக்க முடியாது. எத்தனை ஆக்டர்ஸோ அவ்வளோ தனித்தன்மை வாய்ந்தது, ஒவ்வொருவருடையும் தனிப்பட்டதுன்னு பாபா சொல்றாரு. क्वेश्चन, माया पर जीत पाने लिए तुम रूहानी योद्धों को कौन सी युक्ति मिली हुई है? மாயையின் மீது வெற்றி அடைவதற்காக பாபா சொல்றார், நீங்கள் ஆன்மீக போர் வீரர்கள், ஆன்மீக யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யுக்தி கிடைத்துள்ளது? हे रूहानी क्षत्रिय, तुम सदा श्रीमत पर चलते रहो. हे ஆன்மீக போர் வீரர்களே, க்ஷத்ரியர்களே, நீங்கள் சதா ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். ஆத்மா அபிமானி பன் பாப்கோ யாது கரோ, ஆத்ம உணர்வில் இருந்து பாபாவை நினைங்க. ரோஜ் சஃபேரே சஃபேரே உட் याद में रहने का अभ्यास डालो तो माया पर विजय प्राप्त कर लेंगे. அதிகாலையில் தினமும் எழுந்து பாபாவை நினைவு செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திவிட்டீர்களேயானால் மாயையின் மீது நீங்கள் வெற்றியை பிராப்தமாக அடைந்து விடுவீர்கள். உல்டே சுல்டே சங்கல்போ சே பச் ஜாயேங்கே, தேவையில்லாத தவறான தலைகீழான எண்ணங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். யாதுக்கி மீட்டி யுக்தி மாயா ஜீத் பனா தேகி. பாபா நினைவில் இருப்பதற்காக ஒரு இனிமையான யுக்தி பாபா சொல்றார். அதிகாலையில் எழுந்து என்ன நினைங்கிறார். இந்த ஒரு ஆத்ம சிந்தனை உடையவர்களாக நீங்க இருந்து என்ன நினைங்கிறார். இந்த யுக்தி மாயா ஜீத்தாக நம்மளை ஆக்கிவிடும். கீத் ஜிஸ்கா சாத்தி ஹே பகவான், யாருக்கு பகவான் துணையாக இருக்கின்றாரோ அவர்களை எந்த புயலும் எதுவுமே அசைக்க முடியாது. ஓம் சாந்தி. ये मनुष्यों की बनाए हुए गीत हैं. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடலாகும். इनका अर्थ कोई कुछ भी नहीं जानते. பாபா சொல்றாரு, யாருக்கு பகவான் துணையாக இருக்காரோ இந்த ஒரு வேர்டை வேறு யாருமே புரிந்து கொள்வதில்லை. गीत भजन आदि गाते हैं, महिमा करते हैं भक्त लोग, परंतु जानते कुछ नहीं. நிறைய பாட்டு பாடுறாங்க, பஜனை பண்றாங்க, கடவுளுடைய மகிமை பாடுறாங்க. ஆனா பக்தர்கள் கடவுள் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கல. महिमा बहुत करते, तुम बच्चों को कोई महिमा नहीं करनी है. பக்தர்கள் பாருங்க, காலை எழுந்ததிலிருந்து கடவுளை பற்றிய பாடல்களை நிறைய பாடுறாங்க, பல மணி நேரம் சில பேர் பாடுறாங்க. பாபா சொல்றார், நீங்க மகிமையை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, பாட்டெல்லாம் பாடணுங்கிற அவசியம் இல்லை. பச்சி பாப்கி கபி மகிமா நகி கர்த்தே, குழந்தை அப்பாவின் புகழை ஒரு பொழுதும் பாடாது. பாப் ஜான்தே ஏ ஹமாரே பச்சே, அப்பாவுக்கு தெரியும் இது என்னோட குழந்தைன்னு.
பச்சே ஜான்தே ஹே ஹமாரா பாபா. அந்தமாரி குழந்தைகளுக்கும் தெரியும் நம்ம பாபா என்னோட அப்பான்னு. அப்போ என்னுடைய குழந்தைன்னு பாபா நினைக்கிறார், என்னுடைய பாபான்னு நம்ம நினைக்கிறோம், அவர் என்னுடைய குழந்தைன்னு நினைக்கிறார். அவ்வளோதான். எல்லா உறவுகளிலும் மிக நெருங்கிய உறவு அப்பா குழந்தை. சப் ஆக்டர்ஸ், பாட்டுதாரி. மற்ற எல்லாருமே பாபா சொல்கிறாங்க பாட்டுதாரிகள். தும் ஜான்தே ஹோ நாடக் மே நம்பர்வார் ஆக்டர்ஸ் ஹோத்தே ஹே. உங்களுக்கு தெரியும் ஆக்டர்ஸ், எல்லா ஆக்டர்ஸ் இருந்தாலும் நம்பர்வார் நாடகத்தில் நடிகர்களாக இருக்கின்றார்கள். பாபா சொல்கிறாங்க நடிகர்கள் என்றாலே ஏன் இவங்க இப்படி நடிக்கிறாங்க, ஏன் இவங்க அப்படி நடிக்கிறாங்கங்கிற கேள்வியை பாபா அளிச்சிட்டார். ஆக்டர்ஸ் நம்ம தனியாக வந்தோம், தனியாக நடித்து கொண்டிருக்கின்றோம், தனியாக செல்ல போகின்றோம். யாருக்கும் யாரும் துணை கிடையாது. பகவான் நாம் அனைவருக்கும் துணையாக இருந்து நம்மளை வழி நடத்தி செல்கிறார். ஸ்ரீமத்துங்கிற ஒரு பாதையை நமக்கு அழகான ஒரு பாதையை காட்டியிருக்கார். அந்த பாதையின்படி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக மாறுது. அச்சா, தாரணைக்கான முக்கியமான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆத்மா அபிமானி பன் இஸ் பேஹத் நாடக் மே ஹீரோ பார்ட் பஜானா ஹே. ஆத்ம உணர்வில் இருந்து எல்லையற்ற நாடகத்தில் ஹீரோ பார்ட்டை ப்ளே பண்ண வேண்டும். ஹரேக் ஆக்டர் கா பார்ட் அப்னா அப்னா ஹே. ஒவ்வொருவருடைய பாகமும் தனித்தனியானது. இஸ்லியே கிசி கே பார்ட் சே ரீஸ் நகி கர்னி ஹே. யாருடைய பார்ட்டை பார்த்தும் நமக்கு பொறாமை போட்டி வரவே கூடாது. செகண்ட் பாயிண்ட், சஃபேரே சஃபேரே உட்கர் அப்னே ஆப் சே பாத்தே கர்னி ஹே. அதிகாலையில் எழுந்து தனக்குத்தானே உரையாடல் செய்ய வேண்டும். அபியாஸ் கர்னா ஹே. பயிற்சியை எடுக்க வேண்டும் அமர்த்த வேலையில். மே ஷரீர் கி கர்மேந்திரியோ சே அலக் ஹூ. நான் ஆத்மா, இந்த ஷரீரத்தினுடைய கர்மேந்திரியங்களிலிருந்து நான் தனித்த ஆத்மா, விடுபட்ட ஆத்மா. பாபா ஆப் கித்தனை மீட்டே ஹோ. தனக்குத்தானே பேசிக்கணும். பாபா நீங்கள் எவ்வளோ இனிமையானவராக இருக்கீங்க. आप हमें सृष्टि के आदिमध्य अंत का ज्ञान देते हो. நீங்கள் எனக்கு சிருஷ்டி பற்றிய ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானத்தை தருகிறீர்கள். वरदानम, बाप के संस्कारों को अपना निजी संस्कार बनाने वाले व्यर्थ व पुराने संस्कारों से मुक्त भव. பாபாவின் சன்ஸ்காரத்தை தனது நிஜ சன்ஸ்காரமாக உருவாக்கக்கூடிய வீணான பழைய சன்ஸ்காரங்களிலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள். कोई भी व्यर्थ संकल्प व पुराने संस्कार देह अभिमान के संबंध से हैं. எந்த ஒரு வீண் எண்ணங்களாக இருந்தாலும், பழைய சன்ஸ்காரமாக இருந்தாலும் தேக அபிமானத்தினுடைய சம்பந்தத்தில் உருவாகிறது. ஆத்மீக் ஸ்வரூப் கே சன்ஸ்கார் பாப் சமான் ஹோங்கே. ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய சமஸ்காரம் பாபாவுக்கு சமமான சன்ஸ்காரமாக ஏற்படுகிறது. जैसे बाप सदा विश्व कल्याणकारी परोपकारी रहमदिल वरदाता है, ऐसे स्वयं के संस्कार நேச்சுரல் பன் ஜாவே. எப்படி பாபா நம்முடைய அப்பா உலகத்திற்கு நன்மை செய்பவர், தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்பவர், கருணை உள்ளமுடைய வள்ளல், வரத்தின் வள்ளல், இப்படி அநேக மகிமைக்குரிய பாபா, அப்படிப்பட்ட பாபாவை போல நாமும் தன்னுடைய நேச்சரை, சன்ஸ்காரத்தை அவ்வாறு மாற்ற வேண்டும். संस्कार बनना अर्थात संकल्प बोल करम சொதக உசி பிரமான் சல்னா. பாபாவை போல சன்ஸ்காரத்தை நாம் கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு
எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகள் இது இயல்பாகவே அதன் சன்ஸ்காரமாக, அதன் சொரூபமாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஜீவன் மே சன்ஸ்கார் ஏக் சாபி ஹே. நம்ம வாழ்க்கையில் சமஸ்காரம் என்பது ஒரு சாவி. ஜிஸ்ஸே ஸ்வதக சல்தே ரஹ்தே ஹே. சாவியை போட்டோன்னா எப்படி சாவி போடுறோமோ அது என்ன ஆகுது, இயல்பாகவே அது நடந்து கொண்டே இருக்கும். ஃபிர் மெஹனத் கர்னே கி ஜரூரத் நஹி ரஹதி. பாபாவை போல சன்ஸ்காரம் அப்படிங்கிற சாவியை போட்டோன்னா அந்த சாவி என்ன பண்ணுது, இயல்பாகவே கஷ்டங்களிலிருந்து கட்டாயமாக நம்மளை விடுவித்து விடுகிறது. ஆகவே பாபாவோட சன்ஸ்காரத்தை நம்மளுடைய நிஜ சன்ஸ்காரமாக உருவாக்கணும். ஸ்லோகன். आत्मिक स्थिति में स्थित रह, अपने रथ द्वारा कार्य कराने वाले ही सच्चे पुरुषार्थी हैं. ஆத்ம ஸ்திதியில் நிலைத்திருந்து தன்னுடைய ஷரீரத்தின் மூலமாக காரியங்களை செய்விக்கக்கூடியவர்களே உண்மையான புருஷார்த்தி ஆகின்றார்கள். நான் ஆத்மா, இந்த ஷரீரம் என்பது எனக்கு பாபா கொடுத்த ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். இதன் மூலமாக நான் காரியங்களை செய்கின்றேன் அப்படிங்கிற உணர்வில் இருந்து செய்கிறவங்க தான் உண்மையான புருஷார்த்தி. அவ்யக்த இஷாரா. ஏகதா விஸ்வாஸ் கி விசேஷத்தா துவாரா சஃலதா சம்பன்ன பனோ. ஒற்றுமையையும் நம்பிக்கையினுடைய விசேஷ தன்மையின் மூலமாக பாபா சொல்கிறாங்க, வெற்றியில் நிறைந்தவராக இருங்க, வெற்றி நிறைந்தவராக இருங்க. இது ரெண்டுலேயுமே வெற்றி நிரம்பி இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? जैसे बाप ने आप सबको कोने कोने से ढूंढकर निकाल दिया. இப்படி பாபா குழந்தைகளை ஒவ்வொரு மூலை மூலையிலிருந்தும் தேடி கண்டெடுத்துள்ளார். अनेक वृक्षों की टालियां अब एक ही चंदन का वृक्ष हो गया. எல்லா மரங்களினுடைய கிளைகளும் ஒரே ஒரு சந்தன மரத்தின் விருட்சமாக மாறிவிட்டது. வாசம் நிறைந்த சந்தன மரமாக மாறிவிட்டது. लोग कहते हैं 2-4 माताएं भी एक साथ इकट्ठी नहीं रह सकती हैं. உலகத்தில் சொல்லுவாங்க, 2 தாய்மார்கள் 2 பெண்கள் ஒன்றாக இருக்க முடியாது, ஒற்றுமையுடன் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. आप माताएं सारे विश्व में एकता स्थापन करने के निमित्त हो. பாபா சொல், நீங்கள் அனைவரும் தாய்மார்கள், தாயின் அந்த நேச்சரை உடையவர்கள். ஆத்மாவுக்கு தாயினுடைய நேச்சர் இருக்குது. ஆகவே நீங்கள் முழு உலகத்திலும் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு நிமித்தமாக ஆகியுள்ளீர்கள். எஹி ஆப்கி ஆப்சி ஏகதா பாப்கி பிரத்யக்ஷதா கரேகி. உங்களுடைய இந்த ஒரு ஒற்றுமையின் சக்திதான் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யும். ஆகவே அந்த ஒற்றுமையின் சக்தியை நாம் நிலைநாட்டுவதற்காக நம்ம நிமித்தமாக ஆகியுள்ளோம். ஓம் சாந்தி.